So welcome to the another video from Make Civil Engineering Simple Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஃபேனை எப்படி பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, அப்புறம் எல்லா வீடியோவும் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேனை பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேனோட மோட்டார் போர்ஷன் அப்படிங்கிற அந்த சென்டர் போர்ஷனும் அதுக்கான கொடுத்துருக்க 3 விங்ஸும் வந்துட்டு தனித்தனி பேக்கேஜாக வந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஸ்க்ரூஸ் அதிலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் காட்டியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரொம்ப ஈஸியான இன்ஸ்டாலேஷன் மெத்தட் தான். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை அந்த மோட்டரில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ டைட்டாக பண்ணிக்கங்க. ஸோ செகண்டாக நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அதோட கண்டென்சர் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வச்சுங்க. இப்போ வர ஃபேன் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு கண்டென்சர் வந்து இன்பில்டாகவே ஜாயிண்ட் ஆகி தான் வருது. ஸோ அதனால் டீட்டெயில்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஃபேன் ராடு வந்துட்டு என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட கெனப்பை வந்துட்டு மேலே போட்டுருங்க. இதுதான் வந்து அதோட கிளாம்ப்பு. இந்த கிளாம்ப் வந்துட்டு சீலிங்கில் யூ இல்லைனா ஜே கிளாம்ப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாம்பில் வந்து இதை ஜாயின் பண்ணணும். ஸோ அதை டீட்டெயில்டாக நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபேனை வந்துட்டு இந்த கண்டென்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதான்னு முன்னாடியே செக் பண்ணிடுங்க. இன்னொன்று ஃபேன் வந்துட்டு பர்ஃபெக்டான போர்ஷனில் இருக்கா, 3 விங்ஸும் டீட்டெயில்டாக கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக வந்துங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் மூலமாக உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேனோட மோட்டர் போர்ஷன் கண்டென்சர் பக்கத்துலேயே இருக்கிற அந்த ராடில் வந்துட்டு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு மேலே இருக்க ஃபேன் ராடோட ஜாயின் பண்ணணும். ஃபேன் ராட்லேயே வந்து அட்ஜஸ்டபுளான 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு இந்தாண்ட வந்துட்டு இன்னொரு நட்டு யூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நட்டும் போல்ட்டும் 2 சைடும் கிளாக் ஆன்டி கிளாக் வாய்ஸில் சுற்றணும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்க மாதிரி கரெக்டாக வச்சு கிளிக் பண்ணி நான் மாட்டிட்டிங்கன்னா கடைசியாக வந்துட்டு அந்த அந்த பின்னு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பின்னை நீங்கள் போட்டிங்கன்னா தான் சப்போஸ் ஃபேன் ஏதாவது அதிகமான ஒரு வைப்ரேஷன்லையோ இல்லை ஆடிக்கிட்டே இருந்தால் கூட அந்த போல்டு கழட்டி வெளியே வராது. ஸோ அந்த பின்னு ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று அந்த ஃபேன் ராடுக்குள்ளே 2 ஒயருமே ப்ரொவைட் பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த ஒயர் வெளியே தெரியாமல் இருக்கும். இன்னும் அதில் காட்டுற மாதிரி கிளாம்பை யூ கிளாம்பில் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபேன் ராடு ஜாயின் பண்ணிடுங்க. யூ கிளாம்ப்லேயும் அந்த எண்டில் வந்துட்டு அந்த சின்ன பின் இருக்கணும். மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேன்லேருந்து ஒரு எர்த்லிங்க் அடித்தா சீலிங்கில் அடிக்கணும். ஏன்னா இது நிறைய பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஆனால் கிணப்பையில் வந்து மறைஞ்சிடும். ஸோ பண்ணிடுங்க. கிணப்பை வந்துட்டு டவுன் அண்ட் அப் 2 கிணப்பை இருக்கும், கரெக்டாக மாற்றி மாட்டிடுவீங்க. இன்னொன்று கிணப்பைக்கும் அந்த மோட்ரு இருக்கும், 5 mm கேப் விட்டுறணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான். ஃபேன் பூட்டிங் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா